உங்களோட பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் நேம் வந்து எஸ் பிரவீன். திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வரோம். என் தரவரிசை எண் வந்து 43. ஹைவே டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்கண்ணா? 2019 முடிச்சது. 19ல் முடிச்சிங்க. ஆமாம். எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க? இல்லை 2019 முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டடீஸு. அதில் வந்து 2023 டிஎம்பிசி மூலமாக சர்வே டிபார்ட்மெண்ட்டை எடுத்தேன். அப்போ டிஎம்பிசியை கிளியர் பண்ணேன் 2023. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி அந்த டிபார்ட்மெண்ட்டில், ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். சரி ஏஐக்கு படிச்சுட்டு இருந்தோம், சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு டெய்லி ஒர்க்கும் பார்த்துட்டு மேற்கொண்டு அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. ஏஐயில் உங்களுக்கு எத்தனாவது முயற்சி இது? இதுங்களா, இது வந்து 4வது முயற்சி. 4வது முயற்சி. முதல் 3 முயற்சியில் என்ன தவறு பண்ணதான் நினைக்கிறீங்க நீங்கள்? என்னன்னா வந்து நான் பண்ணுறது தான் சரின்னு நினச்சிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அப்புறம் தான் தோணுச்சு, சரி நம்ம பண்ணுறது இப்போ இப்போ ஜெயிச்சவங்களாம் இருக்காங்கல்ல, இப்போ ரேங்க் ஹோல்டர் எல்லாமே இருக்காங்களே, அவங்களாம் வந்து அவங்களுக்கு எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அவங்க பண்ண நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம ஏதோ பண்ணல, அப்போ அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அப்போ நம்ம ஏதோ பண்ணாதது தான் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குது. போயிட்டு இன்டர்வியூ போயிட்டு வரோம், 2 மார்க்கில் போகுது, 1 மார்க்கில் போகுது, அப்போ நம்ம ஏதோ ஒன்று மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் அவங்ககிட்ட நான் பேசினேன். இப்போ நிறைய பேர் ஏஎக்ஸ்லாம் பேசினேன், நீங்கள் எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க பண்ணதே நானும் சிம்லராக ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருப்பேன். அவங்க பண்ணாததை வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், பண்ணது வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அது என்ன விஷயம்னு கேட்டு நோட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அடுத்த லெவலுக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்டெப்ஸ் அவங்க பண்ணதை நம்ம பண்ணி ஐடியாஸ் தான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அந்த ஐடியாஸ் கேட்டோம்னா நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்கண்ணா? நான் வந்து கோரில் வந்து 200க்கு வந்து 154 கொஷின்ஸ் ஸ்கோர் பண்ணேன். அப்புறம் வந்து ஜிஎஸ்ல வந்து 100க்கு வந்து 70 கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஓகே. முதல்ல டெக்னிக்கல் பேப்பர் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு எந்த மாதிரி நம்ம தயாராகணும், எப்படி படிக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸ் எடுத்து அதில் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் அந்த அந்த வேர்டுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு அந்த டாபிக் பற்றி தெரியுதா? ஒரு சில டாப்பிக்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம. இப்போ அந்தமாதிரி டாப்பிக்லாம் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணி இந்த டாபிக் இந்த நேம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், ஏதோ படித்து வச்சுருக்கோம். ஒரு சில நேம்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அந்தமாதிரி டாப்பிக்கில் நம்மளுக்கு அட்லீஸ்ட் பேசிக்ஸாக தெரியணும். ஏன்னா பேசிக் கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து டெப்த்தான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணனாலும் பேசிக் கொஸ்டின்ஸு அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஆன்சர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து மற்றவங்களோட முன்னாடி இருக்க முடியும். இல்லை அட்லீஸ்ட் அந்த காம்படிஷனில் ஓடுற அளவுக்கு அந்த ஸ்கில்லையாச்சும் இருப்போம் நம்ம. இப்போ டெக்னிக்கல் பேப்பரில் ப்ராப்ளமேட்டிக் இருக்கும், தியரியும் இருக்கும். எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? ஃபஸ்ட்டு நம்ம வந்து தியரிக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். நான் தியரியை முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து 3 hours தான். 3 ஹவர்ஸில் வந்து நம்ம வாட் கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராப்ளமேட்டிக் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருந்தால் கூட நான் வந்து சால்வ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே தியரி கொஷின்ஸை முடிச்சுட்டு, ஏன்னா தியரி கொஷின்ஸ் வாட்ன்றது வந்து நீங்கள் டைம் செக்யூர் வந்து கம்மியாக இருக்கும், டைம் எடுக்கிறதுக்கு வந்து கம்மியாக இருக்கும். தெரிஞ்சால் ஆன்சர் பண்ண போகிறோம், தெரிலனா விட்டுற போகிறோம். ஆனால் ப்ராப்ளமேட்டிக் அப்படி கிடையாது. ஃபுல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாத ஒரு சில இதுக்குலாம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறத ஃபஸ்ட்டு மற்ற தியரி கொஷின்ஸ்லாம் முடிச்சிட்டோம்னா எக்ஸாமில், அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைம் எல்லாரோட நிறைய கொஷின்ஸ் போடலாம். பதத்தில் தியரி கொஷின்ஸ் பண்ணோம்னா தப்பாக பண்ணுவோம். ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுத்து வச்சுருப்பாங்க 2 ஆப்ஷன்ஸு. அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு தியரி கான்ஃபிடென்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமேட்டிக் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்க வரேன், இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், புதுசாக படிக்க வரேன்னா நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இப்போ ஏஐக்குன்னு தனியாக மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு தெரியுதோ இல்லையா ஆன்சர், அந்த கொஷனுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம டிஎம்பிசி வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து ஆன்சருக்கெல்லாம் விட்டுருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்ட்டு கொஷின் ஆன்சர்னே படிக்கணும் ஃபஸ்ட்டு. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது புக்கில் அந்த டாபிக் படிக்கிறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இப்போ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும். அந்த கொஷின்ஸ் அப்படி டாபிக் மட்டும் கவர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிலபஸ் அப்படியே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம இன்ஜினியரிங் படிச்சது வந்து ரிட்டன் இல்லையா? 16 மார்க் கொஸ்டின் ரிட்டன்ல எழுதிருப்போம் எல்லாமே. இதுல வந்து எம்சிக்யூ தான், நம்மள ஒண்ணு சரியா இது பண்ணணும். அங்க படிச்ச மெத்தட்ல இருந்து இதை கொஞ்சம் மாறி நம்ம படிக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. நீங்க காலேஜ்ல அந்த 16 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இங்க வந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணணும் நிறையா. அதான் சொல்றேன், மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்கும், எம்சிக்யூ புக்கே நிறையா இருக்கும். இந்த புக் இல்லாமல் ஆர்ஆர்பிக்கு தனியாக ஏஐ இருக்குது,
இந்த ஸ்டேட் இல்லாமல் கேரளா ஸ்டேட்டு, ஆந்திரா ஸ்டேட்டில் இருக்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு, அங்கே இருக்கிற கொஷின்ஸு ஏஇ கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி கொஷின் புக்லெட்லாம் இருக்குது. நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். வாட்ன்ற கொஷின்ஸ் அந்த இப்படி எம்சிக்யூ தான் முக்கியமாக சால்வ் பண்ணணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10,000 கொஷின்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2000 3000 கொஷின்ஸாக நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்கன்றத சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் நாங்கள். எங்களுக்குள்ளே ஆளுக்கு ஒவ்வொரு டாபிக் படித்து நாங்களே டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஓகே. மேக்ஸிமம் ஜிஎஸ் அப்படி படித்தது மட்டும்தான். அவங்க ஒரு டாபிக் படிப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன், நான் ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். எங்களுக்குள்ளேயே நாங்களே டிஸ்கஸ் பண்ணி படித்தது தான் ஜிஎஸ். ஜிஎஸ்க்கு வந்து ஆனால் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஜிஎஸ்க்கு. ஆனால் ஏன்னா கோர் நிறைய பேர் செக்யூர் பண்ணி மார்க்கை எடுத்துருவாங்க. ஆனால் ஜிஎஸ்ல நிறைய பேரால் எடுக்க முடியாது. நம்ம ஜிஎஸ்லேயும் அந்த காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரேங்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்து படிக்கிறது வேற, ஒரு ஒர்க் போயிட்டே படிக்கிறது எப்படி? அதுக்கு நேரம் குறைவாக கிடைக்கும்ல, எப்படி மேனேஜ் பண்ணி படிப்பீங்க? கண்டிப்பாக. என்னன்னா இப்போ நம்மளுக்கு டியூட்டி வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து மத்தியான டைமில் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணுவாங்க. அவங்க ஆஃபீஸர்ஸ் கால் நம்ம அவாய்டே பண்ண முடியாது, அதிகாரிகள்லாம் அவாய்டே பண்ண முடியாது. அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகும் நம்ம. அப்போ வந்து நீங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னா நைட் ஒரு 8 மணிக்கு முடியுதா, நம்மளுக்கு ஆஃபீஸ் எல்லாமே முடிஞ்சிச்சா, அந்த பிரச்சனை அப்படியே ஓரம் எடுத்து வச்சிடணும். அடுத்த நாள் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஓரம் வச்சுட்டு 8 to ஒரு 11 12 வரைக்கும் ஸ்டடீஸ். அந்த டைமில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், எதுவுமே ஆஃபீஸ் ஒர்க்கே பார்க்கக்கூடாது. மார்னிங் வந்து காலைல ஒரு 4 o'clock 4 மணிக்கு எந்த ஆஃபீஸும் ஏஞ்சி நம்ம டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கு முடிச்சியா, எதாக இருந்தாலும் 10 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் வருவாங்க, நம்மளை கொஸ்டின் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த 4 to 9 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. அதேமாதிரி நைட் டைம் யூட்டிலைஸ் பண்ணுறது. அப்படி படித்தேன். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக. ஃபேமிலி இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தனியாளாக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போர்ட் இல்லாமல் கன்ஃபார்ம் முடியாது. அப்பா அம்மா எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்கணும். இப்போ நிறைய சீனியர்ஸ் கிட்டலாம் பேசுனேன்னு சொன்னீங்க. அவங்க கிட்ட என்ன மாதிரியான சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்தது, எதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? நான் எப்படி கேட்பேன்னா, நான் வந்து என்ன ஒரு ஸ்கோரில் இப்போ 154 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஒரு 130க்கு மேலே என்ன ஸ்கோரே பண்ண முடியாது. எவ்வளோ படித்தாலும் அந்த 130க்கு அப்புறம் அந்த ஒரு கொஷின் 2 கொஷின் அந்தமாரி தான் ஏறுதே தவிர பீக்காக ஏற மாட்டேது கொஷின்ஸு. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த சீனியர்கிட்ட கேட்குறப்ப, ஆனால் நான் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிட்டேன், நான் இந்தமாரிலாம் படிச்சிருக்கேன், மேற்கொண்டு என்ன படித்தா எனக்கு மார்க் வந்து செக்யூர் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்பேன். அவங்களாம் இந்தமாரி ட்ரை பண்ணுப்பா, நான் இந்தமாரி ட்ரை பண்ணனால எனக்கு கிடச்சிச்சு, என்னோட சீனியர் இந்தமாரி சொன்னாங்க வேலை வாங்கினவங்க, அதனால நீ இந்தமாரி ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஐடியாவை அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நான் வருதோ இல்லையோ முயற்சி பண்ணீங்க? ஆமாம், ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணி கிடைக்காதது வேற, ட்ரையே பண்ணாமல் கிடைக்கலன்னு சொல்கிறது வேற. ஓகே. ஏதாவது ஒரு சஜஷன் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னா சொல்ல முடியுமா? அவங்க சொன்ன ஏதோ ஒரு பாயிண்ட் வேல்யூவாக இருந்தது உங்களுக்குன்ட்டு. என்ன சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் ஒரு 8-9 பேர் ஒன்றா உட்காந்து படிப்போம் கேங்காக. எல்லாரும் வந்து ஏஇ ஆகிட்டாங்க. இப்போ நான் மட்டும் வந்து குரூப் 4ல் கிளியர் பண்ணியிருந்தேன். மற்றவங்க எல்லாம் இருக்கிறப்ப அப்புறம் ஒன்றால் தான் நம்ம எல்லாம் ஒன்றா தானே படித்தோம், ஒன்றாலையும் முடியும், நீ ஏன் வந்து இன்னும் அதிலே இருக்க, நீ படிச்சுட்டு மேலே வந்துரு, நம்ம எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். சொல்லப்போனால் அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். அவங்க மோட்டிவேஷன் ப்ளஸ் செல்ஃப் மோட்டிவேஷன். இப்போ படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? ஒரு சில பேருக்கு 1 வருஷத்தில் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் படித்தா தான் வேலை கிடைக்கும், ஒரு சில பேருக்கு 4 வருஷம் படித்தா தான். இப்போ எனக்கு வந்து நான் ஏஐ வந்து ஒரு 6 இயர்ஸாக ட்ரை பண்ணேன். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 இயர்ஸ்லேயே கிடச்சிருக்கு. அதில் என்னன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகம் ஸ்டடீஸில். நான் இப்போ ஒரு 4 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், 5 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு 2 இயர்ஸ் எடுக்குதுன்னா அவங்க 8 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 இயரில் வந்து ஒவ்வொரு டேயும் 8 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதனால் அவங்க சீக்கிரமாக ஜாப் கிடச்சிருக்கும். நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலை வாங்கிடலாம்.